இது நடந்திருக்கிறது வந்து ஒரு ஆணவ படுகொலை, அதுவும் இல்லாமல் ஒரு எஸ்சிஎஸ்டி அட்ராசிட்டி ஆக்ட். எஸ்சிஎஸ்டி அட்ராசிட்டி ஆக்டோடைய சூப்பர்வைசிங் அத்தாரிட்டி டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் கம் கலெக்டர். அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் சட்டப்படி, சட்டமே என்ன சொல்லுது, மாவட்ட ஆட்சித்தலைவர் பாதிக்கப்பட்டவங்கள் குடும்பத்துக்கு வந்து நேரில் வந்து ஆறுதல் சொல்லணும். அந்த சட்டத்தில் என்னென்ன மாதிரியான இழப்பீடுகள் கொடுக்கப்படும், என்னென்ன மாதிரியான வழிமுறைகள் இருக்கு, அந்த சட்டம் எவ்வளவு பவர்ஃபுல்லானது, எல்லா விஷயத்தையும் ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் நேரில் வந்து விளக்கம் சொல்ல வேண்டிய, அவங்க அப்பாவையோ குடும்பத்தவர்களோ பார்த்து விளக்கம் கொடுக்கணும்னு சொல்லி சட்டமே சொல்லுது. நாங்க சொல்லல. இதுவரையிலும் மாவட்ட ஆட்சித்தலைவர் இந்த குடும்பத்தை சந்திக்க வரலங்க. இருங்க, நம்ம கைது எல்லாம் ரெண்டாவது இருக்கட்டுங்க. கைது எல்லாம் எங்களுடைய கோரிக்கை, கைது பண்ணணும் அப்படின்றது தனி கோரிக்கை. அதுக்கும் மாவட்ட ஆட்சித்தலைவர் வர்றதுக்கும் சம்பந்தமே கிடையாது. நாங்க மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட போய் அந்த கோரிக்கை வலியுறுத்த போறதில்லை. எங்களுடைய கோரிக்கை அரசாங்கம். ஆனா ஒரு சூப்பர்வைசிங் ஆபீசர், இந்த எஸ்சிஎஸ்டி அட்ராசிட்டி உங்களுக்கு தெரியும், நீங்க பெரிய கல்வி நிறுவனங்களில் இருக்கக்கூடிய ஆளு. இந்த எஸ்சிஎஸ்டி அட்ராசிட்டி ஆக்டுடைய சூப்பர்வைசர் ஒரு மேற்பார்வையாளர் என்ற முறையில் அவர் கலெக்டர் மட்டும் இல்ல, இதுக்கான டிஸ்ட்ரிக்ட் எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட். அவர் வந்து சட்டப்படி எஸ்சிஎஸ்டி ப்ரிவென்ஷன் ஆஃப் எஸ்சிஎஸ்டி ஆக்ட் என்ன சொல்லுது, சட்டப்படி அவர் வந்து இந்த நபர்களை பாதிக்கப்பட்டு ப்ரொடெக்ஷன் ஆக்ட் இருக்குது, பாதிக்கப்பட்டவர்களுக்கு அவங்களை இதுவரை சந்திக்க வரல. இதை நீங்க வந்து கேள்வி எழுப்பணும் அப்படின்றதுதான் உங்ககிட்ட நாங்க கேட்கறோங்க. அவ்வளவுதான். இல்ல, மக்கள் பிரதிநிதினால தான் உங்ககிட்ட சொல்றோம். கலெக்டர் இன்னும் வரலன்ற விஷயத்தை உங்க நாலேஜ் கொண்டு வரும். நிச்சயமா என்ன சட்டப்படி எவ்வளவு மேக்ஸிமம் என்ன பண்ணணுமோ அவர் இருக்கார். நான் பேசிட்டேன். அவர் ஏதோ ஒரு இதில் கோர்ட்டு ஏதோ ஒரு நான் போகணும்னு சொன்னார். பட் இஸ் கமிங். இப்படி இஸ் வித் தி ஃபேமிலி. இல்ல, நாங்க இஸ் கமிங். அந்த சட்டம் அதனால தான் உங்ககிட்ட சொல்றோம். ரொம்ப நியாயமானது. எஃப்ஐஆர்ல அவங்களுடைய பேர் இருக்குது, எல்லாமே நீங்க யூ ஆர் வெரி வெல் நோ தட். இதுக்கு வரதுக்கு முன்னாடி நீங்க உங்களுடைய டேட்டாஸ் இல்ல ஒரு நிமிஷம் பிரதர், நாங்க மற்ற எம்எல்ஏ மாதிரி உங்களை பார்க்க வர மேல யுவர் பியூரோக்ராட்ஸ் எல்லாமே எங்களுக்கு தெரியும். ஸோ ஒரு இடத்துக்கு வரதுக்கு முன்னாடி எவ்வளோ டேட்டாஸ் நீங்க கேதர் பண்ணியிருப்பீங்கன்ற விஷயமும் எங்களுக்கு தெரியும். ஸோ யுவர் சம்திங் ஸ்பெஷலைஸ்டு, வி ரெஸ்பெக்ட் வித் யூ. அதே விஷயத்தில் இந்த மக்களுடைய பிரதிநிதின்ற அடிப்படையில் 3 நாளைக்கு முன்னாடியே முந்தா நாளே செக்யூர் பண்ணிட்டாங்க. அந்த 2 ஆஃபீஸர்ஸ் செக்யூர் பண்ணிட்டாங்க. செக்யூர் பண்ணி கமிஷனர் ஆஃபீஸில் வச்சிருக்கிறாங்க. ஆனாலும் ரிமாண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஒரே விஷயம் என்னன்னா, இது நடந்திருக்குது ஆணவ படுகொலை. இந்த ஆணவ படுகொலையை பண்ணினதே ஒரு போலீஸ், காவல்துறை. இது வந்து எங்கேயுமே நடந்துட முடியாத ஒரு விஷயம். பல ஆணவ படுகொலை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், பார்த்துருக்கிறோம், போராட்டம் பண்ணியிருக்கிறோம். ஆனால் தமிழகத்திலே இது கேள்விப்படாத ஒரு விஷயம். ஒரு காவல்துறையே ஆணவ படுகொலை பண்ணுகிறது என்பது ரொம்ப ரொம்ப கொடுமையானது, அதிர்ச்சிக்குள்ளாகக்கூடிய விஷயம். இது நீங்க வந்து இமிடியேட்டா முதல்ல நாலேஜ் கொண்டு போய் எங்களுக்கு ஒரே கோரிக்கை தான் பிரதர், ரிமாண்ட் பண்ணணும். தட்ஸ் ஆல். எங்களுக்கு பண்ணி கொடுங்க. நீங்க இமிடியேட்டா சிஎம் நாலேஜ் கொண்டு போங்க. இது எவ்வளவு ஒரு இதை காப்பாற்றணும்னு நினைச்சா கண்டிப்பா இது ஒரு பெரிய டேஞ்சர் லெவலுக்கு தான் போகும்.